அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நாங்கள் சூரா நபாட 9வது ஆயத்தை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். வஜால்னா நௌமக்கும் சுபாத்தா. வஜால்னா நௌமக்கும் சுபாத்தா. இது அர்த்தம் எப்படி என்று சொன்னால், வா என்ற இன்னும், ஜால் ஜால்னா என்ற அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நாங்கள் ஆக்கினோம். நௌமக்கும் உங்களுடைய தூக்கத்தை. நவும் என்ற தூக்கம், கும் என்ற நீங்கள் அதை சேர்ந்து வரப்போல உங்களுடைய தூக்கம் என்று வரும். முதாஃபிலே வரும். என்னதாக ஆக்கினோம்? நாங்கள் ஆக்கினோம் உங்களுடைய தூக்கத்தை என்னதாக? சுபாத்தா என்று சொல்கிறது, சிம்பிளாக சொல்கிறேன்டா, ஓய்வாக ஆக்கினோம், இல்லாட்டி ஒரு துண்டிப்பாக ஆக்கினோம் என்ற அர்த்தம் எடுக்கலும் இன்ஷா அல்லாஹ். வஜால்னா நௌமக்கும் சுபாத்தா என்றா அப்போ அர்த்தம் வாண்டா இன்னும், ஜால்னா நாங்கள் ஆக்கினோம் உங்களுடைய நௌமக்கும் உங்களுடைய தூக்கத்தை ஓய்வாக, சுபாத்தா என்ற அர்த்தத்தை எடுக்கணும். ஹைர் இன்ஷா அல்லாஹ். இதுதான் சிம்பிள் அர்த்தம். இப்போ நாங்கள் இதில் என்னென்ன விஷயம் என்று கொஞ்சம் பார்ப்போம். முதலாவது சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், இது சூரா நபால எல்லாமே மாஷா அல்லாஹ் குர்ஆன்ல இருக்கிற எல்லா ஆயத்தும் சுப்ரிய ஆயத். எனக்கு விளங்கினத்துக்கு ஏண்ட இது ஒன் ஆஃப் ஃபேவரட் ஆயத். அப்படி ஃபேவரட் ஆயத் மாஷா அல்லாஹ். ஏண்டா இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த முக்கஸிபீன்களுக்கு நான் சொன்னேன், அதை ஜட்ஜ்மெண்ட் டே இருக்குதா இல்லையான்னு விளங்கப்படுத்துறதுக்கு இன்னொரு ஆதாரம் கொண்டாடுறான். ஆனால் அது முக்கஸிபீன்களுக்கு விளங்காது, விளங்கி நின்று அப்படிக்க மாட்டாங்க. அது விளங்கும் யாருக்கு தெரியுமா? அது குர்ஆனை சரியாக பார்த்தவங்களுக்கு விளங்கும் மாஷா அல்லாஹ். இன்றைக்கி தஃப்சீர் ஆலிம்கள் அதை பற்றி எழுதிக்கிறாங்க. ஜட்ஜ்மெண்ட் டேக்கு ஒரு ஆதாரம் குர்ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வஜால்னா நௌமக்கும் சுபாத்தக்குள்ளே வச்சுக்கிறான். ஆனால் அதை கேட்டாலே சும்மா அப்படி இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும். அதை நான் இப்போ சொல்ல போகிறது இல்லை. இன்ஷா அல்லாஹ் இந்த மெசேஜ் முடிஞ்ச பிறகு தான் அதை சொல்லலும். வேண்டாம், அதை முழு மெசேஜுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது. இந்த மெசேஜ் முடிஞ்சோடனே, இந்த பரிச்சேதம் முடிஞ்சோடனே நான் இன்ஷா அல்லாஹ் அது எப்படி வருதுன்னு சொல்கிறேன். இது எல்லாமே அது ஃபேவரட் ஆயத்து. ஏன் ஃபேவரட்னு சொன்னால், அதை நினைக்கக்குள்ளவே எனக்கு இது ஃபேவரட் ஆகிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத் நாளுக்கு ஆதாரம் அதை வஜால்னா நௌமக்கும் சுபாத் என்ற ஆயத்தில் வச்சுக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். ஆனால் இது மெசேஜ் முடிஞ்சால் தான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடும் இன்ஷா அல்லாஹ். ஸோ ஃபுல்லாக எல்லாத்தையும் பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். மூணாவது விஷயம் இதில் நாங்கள் யோசிக்கணும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன ஆர்டரில் வாரானண்டு. சுப்ஹானல்லாஹ். முதலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமியை பற்றி சொன்னான் தானே. அலம் நஜ்அலில் அர்ல மிஹாதா. அப்புறம் மலைகளை பற்றி சொன்னான். வல்ஜிபால அவுதாதா. அப்புறம் வஹலக்னாக்கும் மசுவாஜா, உங்களை நாங்கள் ஜோடாக படிச்சுப்பேன்னு சொன்னான். பூமியை சொன்னான் முதலாவது. அப்புறம் மலையை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், கண் முன்னுக்கிறது. அப்புறம் உங்கள் 2 பேரை கொண்டாந்தான். மேபி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்று எடுக்கலுமே ஜோடுண்டா அதில் நிறைய அர்த்தமிக்கு. நாங்கள் அதை ஆல்ரெடி பார்த்தோம். ஒரு அர்த்தம் தான் இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்று எடுக்கலும், ஆண் பெண் என்று எடுக்கலும். அப்படி எடுத்தால் 2 பேரை கொண்டாந்தான். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி இப்போ நீங்கள் உங்களை செக் பண்ணுங்கள். எல்லாத்தையும் வெளியிக்கிறெல்லாம் பார்த்துருக்க தானே. இப்போ நீங்கள் உங்களை செக் பண்ணுங்கள். கியாமத் நாளை விளங்குறதுக்கு உங்களை விளங்கினாலே போதும். நீங்கள் எவ்வளோ வீக்கெண்டு விளங்குறதுக்கு உங்களை விளங்கினாலே போதும் என்றதை கொண்டாடுறோம் மாஷா அல்லாஹ். அது மூணாவது விஷயம். நாலாவது விஷயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் சொன்ன மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டுறான். நாங்கள் இது ஆயத்தில் இருக்குது. இந்த ஆயத்தை சரியாக யோசிச்சா விளங்கும். நாங்கள் எவ்வளோ வீக்கெண்டு, நாங்கள் எவ்வளோ வீக், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளோ சக்தி உள்ளவன் என்றது விளங்குறதுக்கு இந்த ஆயத்தை கேட்கக்குள்ளே அது தலைக்கு வந்துடும். ஏன் இப்படி சொல்கிறேன்டா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. உங்களுக்கு எத்தனை நாள் மேக்ஸிமம் தூங்காம கேளும்? எவ்வளோ நேரம்? ஒரு நாள் தூங்காம கேளுமா? சரி, எனக்கு ஒரு நாள் தூங்காம கேளும், 2 நாள் சிலவங்க இல்லை நான் எனக்கு 2 நாள் கேளும், சிலவங்க சொல்லுவாங்க 3 நாள் கேளும். அதுக்கப்புறம் படுக்கணும். படுக்காம கேளுமா? நீங்கள் எவ்வளோ பெரிய சக்தி உள்ளவரை, எவ்வளோ பெரிய யங்காக இருந்தாலும் உங்களுக்கு படுத்தே தான் ஆகணும். படுக்காமல் ஈக்கவே இல்லை. சுப்ஹானல்லாஹ். வஜால்னா நௌமக்கும் சுபாத்தா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டுறேன் நீங்கள் எவ்வளோ வீக்கென்னு சொல்லி. நான் கொஞ்சம் ChatGPTயில் சர்ச் பண்ணி பார்த்தேன், யார் உலகத்தில் மிச்சம் படுக்காமல் இருந்த யாருன்னு. அதில் காட்டுறாங்க ரேண்டி கார்ட்னர் என்ற ஒருத்தர். நீங்களும் சர்ச் பண்ணி பாருங்கள். ஒன்றுமெண்டா 1964 அவர் ரிசர்ச் பேப்பரில் படுக்காமல் இருந்தால் மனுஷங்க என்ன நடக்குறேன்னு ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஒரு ரிசர்ச்சில் செஞ்சுக்கிறாரு எக்ஸ்பெரிமெண்ட் உண்டு. அதில் 11 நாளும் 25 நிமிஷமும் படுக்காமல் இருந்திக்கிறாரு. 11 நாளும் 25 நிமிஷமும் படுக்காமல் இருந்திக்காரு. சரி, ஓகே, 11 நாள் 25 நிமிஷம் படுக்காமல் இருந்தார். அதுக்கப்புறம்
ஈக்கேலுமா ஏலா அதுக்கப்புறம் படுக்கத்தான் ஓடும் சுபஹானல்லாஹ். அதுதான் இப்போக்கு ஈக்கிற அளவுக்கு மேக்ஸிமம் ஒருத்தர் படுக்காம ஈந்திக்கிற டைம். ஆனால் அது மட்டும் இல்லை, அது இல்லை சீன். அவர் அதை ரிசர்ச் பேப்பரில் எழுதுறாரு. அவர் படுக்காம இருந்ததால் அவருக்கு என்னென்ன நடந்துச்சுண்டு அவரோட கண்ட்ரோல் அப்படியே இல்லாமல் போச்சான். அவங்களோட கூட்டாளிமார் எல்லாம் அவரை ஃபுல்லாக விளையாட்டுகளுக்கு அது இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஒன்றுமே சரியாக அவருக்கு கன்சன்ட்ரேட் பண்ணலாம். ஒன்றுமே அவருக்கு தூக்க மஸ்தில் ஒன்றுமே பண்ணலாம். அவருக்கு வந்து இப்போ நாங்களே யோசிச்சு தூக்க மஸ்தில் நீங்கள் ட்ரைவ் பண்ண தெரியும். லாங் டிஸ்டன்ஸ் ட்ரைவ் பண்ணக்கொள்ள 6 hour 7 hour ட்ரைவ் பண்ணக்கொள்ள கண்டினியூஸில் தூக்காமல் ட்ரை பண்ண ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு தெரியாமலே கண் பொத்திப்படும் சுபஹானல்லாஹ். எங்கிட்ட கண்ட்ரோல் இல்லை. இந்த பொடியை என்ன கண்ட்ரோல் ஈக்கிறேன்னு சொன்னால் இன்றைக்கு இவ்வளோ பெரிய கதைக்கிறாங்களே, அந்த முக்கசிமேன்கள் அதை கதை கதைச்சாங்களே, யாருக்கு சரி செல்லுமே என்ன பொடி என்ன கண்ட்ரோலில் தான் ஈக்குதுன்னு நீங்கள் என்ன கூத்து போட்டாலும் உங்களுக்கு தூக்கம் வந்தே தீரும். அவர் அதை ரிசர்ச்சில் எழுதுகிறாங்க. அவரோட மெமரி லாஸ் ஆகிட்டோம். ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் வந்துட்டு நினைவில்லாமல் போயிடு. அப்புறம் ஹெலுசினேஷன் என்று சொல்லுவாங்க. அப்படின்னா ஒவ்வொரு விஷயங்கள் தலைக்கு சும்மா கண்ணுக்கு முன்னுக்கு இல்லாத விஷயங்கள் ஒன்று நிலவு வரை ஸ்டார்ட் ஆகும். இல்லாத விஷயங்கள் சும்மா விளங்கி ஸ்டார்ட் ஆகும். அது தூக்க மஸ்துக்கு. அதுக்கப்புறம் வந்து அவரோட மூட் ஸ்விங், அவரோட பேசல், அவருக்கு டக்குன்னு கோபம் வந்துடும். இன்றைக்கு சிலவங்க வந்து ஆஃபீஸ் வரல, சில வேலை எடுத்து வரல, தூக்க மஸ்த வேலை செய்ய போகல அவங்களோட மூட் வந்து ஒரு ஜாய்வாகில் தான் ஆகிக்கும், டென்ஷனில் தான் ஆகிக்கும் சுபஹானல்லாஹ். அதை படுக்கிறதால தான் அவரோட உடம்பு வந்து ரெஸ்ட் ஆகுது சுபஹானல்லாஹ். அப்போ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு 11 நாள் அதுக்கப்புறம் அவர் படுத்துட்டார். அதுக்கப்புறம் டாக்டர்மார் சொன்னாங்களாம், இது வந்து சரியான டேஞ்சரான விஷயம் இவர் பண்ணிக்கிறது. இதுக்கு பிறகு உலகத்தில் யாரும் இதை மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. அது சுற்றியும் அதை இப்போ கின்னஸ் ரெக்கார்டுக்கே அவங்க எடுக்கிறாங்க. இல்லை இதோட முடிஞ்சேன்னு சொல்லிட்டாங்க சுபஹானல்லாஹ். ஏன்டா இது வந்து உங்களோட வாழ்க்கையை உங்களோட லைஃபுக்கே த்ரெட்டான விஷயம். நீங்கள் உங்களுக்கு மவுத்து வர சான்ஸ் இருக்குது நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் அப்படி என்று சொல்லி டாக்டர்ஸ்மா சொல்லி அதை கின்னஸ் ரெக்கார்டுக்கு போகிறோம் இதுக்கு போகிறோம் தாரும் பண்ணலைன்னு ரூல்ஸ் போட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்டா, இதுதான் எங்கள்கிட்ட ரப்புடைய சக்தி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சக்தி. நீங்கள் எத்தனை நாள் 10 நாள் படுக்காமல் இல்லைங்க. இப்போ நீங்கள் 60 வருஷம் 70 வருஷம் வாழ்றேன்டா ஒரு மனுஷன் 10 நாள் தான் மேக்ஸிமம், 11 நாள் தான் மேக்ஸிமம் படுக்காமல் இருக்கணும். அதுக்கு பிறகு படுக்கத்தான் வேணும் சுப்ஹானல்லாஹ். நீங்கள் வீக்காக தான் வேணும். உங்களோட உடம்பு உங்களுக்கு தெரியாமலே அதை ஆட்டோமேட்டிக்காக அது நீங்கள் டவுன் ஆகுறீங்க. இப்போ நாங்கள் பார்ப்போம் 5வது விஷயம். இதே நாங்கள் இப்போ இது எங்கட நிலைமை தானே. நாங்கள் எங்கட நிலைமையை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் யோசிக்கணும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கும் படுக்கணுமா? எனக்கு தான் தூக்கம் வருது சரி, எனக்கு தான் என் பாடியை கண்ட்ரோல் பண்ணேன். என் ரப்பு எப்படிப்பட்ட அவனோட சக்தி என்னது சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்துல் குர்ஸில சொல்கிறான், லா தஅஹுஸுஹு சினத்து வலா நௌம். அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ல நௌம் என்று இப்போ 2 இது சினா என்றது ஒன்று, நௌம் என்றது உண்டு. அப்போ வந்து நௌம் என்று அதில் வாரதிக்குது. நௌ தான் டீப்பான தூக்கம், நல்ல தூக்கம், நல்லா படுக்கிறேன், நல்லா ஒன்றும் விளங்காமல். இது அடுத்த சினா என்று வாரதிக்குது. அது எப்படிப்பட்டது தெரியுமா? அது வந்து இந்த தூக்கத்துக்கு முந்தி வருமே ஒரு தூக்கம் மஸ்து உண்டு, அது தூக்கம் மஸ்து தான் அது சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், தூக்கம் இல்லை தூக்கம் மஸ்து கூட என்னைய தொடாது, தூக்கம் மஸ்து கூட எனக்கு வராது சுப்ஹானல்லாஹ். தூக்கம் இல்லை, தூக்கத்தை விடுங்க. நாங்கள் இப்படி அதை நான் சொன்னேன் ட்ரைவ் பண்ணக்குள்ள இப்படி கண்ணை பொத்தி திறக்கிறேன், அது கூட எங்கள்ட ரப்புக்கு இல்லை சுப்ஹானல்லாஹ். எங்கள்ட ரப்பு எவ்வளோ சக்தி உள்ளவன். எத்தனை கோடி வருஷம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துலேருந்து கியாமத் நாள் மட்டும் இருக்கிற அத்தனை மனுஷர்கள் எத்தனை கோடி வருஷம். இப்போ நான் யோசிச்சோம்டா இந்த பில்லியன் கணக்கு முந்தி வருஷம் இந்த உலகம் உருவாகுதுன்னு சொன்னோம். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பமே இல்லை. அப்போ அவ்வளோ எத்தனை கோடி வருஷம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறான். ஒரு நாள் சரி படுத்திக்கிறானா? கொஞ்சம் சரி தூக்கம் மஸ்து சரி அவனுக்கு வந்துக்குதா? இல்லை. எங்களோட ரப்புக்கு தூக்கம் மஸ்து சரி இல்லை. எங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 10 நாள் சரி இருக்கல, 20 நாள் சரி, மேக்ஸிமம் ஒன்று 15 நாளே வைங்களே, அதுக்கு அவள் சரி இருக்கலுமா? எத்தனை கோடி வருஷம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூக்கமே இல்லை. அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க, அவன் எவ்வளோ சக்தி உள்ளவன் என் ரப்பு. என் ரப்போடு நீங்கள் எப்போ பேசிட்டு அவன் கேட்டு கொடுத்து ஆகிக்கிறான். இப்போ நாங்கள் ஒருத்தரை பார்க்க போகிறோம். சில நேரத்தில் சொல்லுவாங்க, ஓகே பிரசிடென்ட் இப்போ படுக்கிற டைம், ராவ் 1 மணிக்கு வர வேணும், 1 மணிக்கு வர வேணும், இப்போ படுக்கிற டைம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் 1 மணிக்கு எழும்புங்க, அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிச்சமே கேட்குற டைம் சுப்ஹானல்லாஹ். மிச்சமே கேட்குறேன்டா இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு ரஹ்மத் 1வது பூமிக்கு 1வது வானத்துக்கு வர டைம் சுப்ஹானல்லாஹ். ஹதீஸ்ல தஹஜ்ஜுடைய டைம். நீங்கள் எல்லாரும் படுக்கிற டைம் தான் என் ரப்பு கொண்டு டிரெக்டாக எனக்கு ஈஸியாக பேசலுமான டைம் அல்லாஹ் சுப்ஹானஹு அந்த டைமுக்கு நீங்கள் எழுப்பி கேளுங்க என்கிட்ட. எங்கடா ரப்பு எப்படி அவனுக்கு தூக்கம்ன்றதே இல்லை, அவன் படுக்கிறேன் இல்லை சுப்ஹானல்லாஹ். நாங்கள் தான் படுக்கிறோம், எங்களுக்கு தான் தூக்கம் வஸ்து எல்லாமே. என் ரப்பு விலகணும். மஜால்னா நவமுக்கும் சுபாத்தா என்ன கொள்ள நாங்கள் இவ்வளோ வீக், என் ரப்பு எவ்வளோ சக்தி உள்ளவன்ன்றது விலகணும் சுப்ஹானல்லாஹ். எப்படி இருக்கும் சுப்ஹானல்லாஹ் என் ரப்புடைய சக்தி சுப்ஹானல்லாஹ்.
அதுக்கப்புறம் அப்புறம் இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான இது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங் தான். 6வது இன்ட்ரெஸ்ட் நவுமெண்டா உண்மைக்குமே நிறைய யோசிச்சு பார்த்தா ஒரு வகையான ஒரு மவுத்து தான். நவுமெண்டின வந்ததுக்கு சரியாக நாங்கள் யோசிச்சு பார்த்தேன்டா அது ஒரு வகையான மவுத்து தான். ஏன் அப்படி சொல்கிறேன்? உங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து படுத்தெலும்பி ஓதுற துவா. நாங்கள் வந்து ஓதுற அல்ஹம்துலில்லா இல்லதி அஹ்யானா பௌதமா அமாத்தனா. அமாத்தனா என்றா எங்களுடைய மவுத்து, எங்களுக்கு மவுத். அஹ்யானண்டா வாழ்க்கையை தாருது. நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு சொல்கிறோம், யா அல்லாஹ் உனக்கு எல்லாம் புகழும், அல்ஹம்துலில்லா இல்லதி அஹ்யானா பௌதமா அமாத்தனா. எங்களுக்கு நீ வாழ்க்கையை தந்தாய், எதுக்கு போகிறோம்? மவுத்துக்கு போகிறோம். மவுத்தாவின்னு போகிறோம். பௌதமா அமதம் பௌதண்டா போகிறோம். அமாத்தனாண்டா எங்களுடைய மவுத்துக்கு போகிறோம். த ஒன் ஹூ கிவ் அஸ் த லைஃப் ஆஃப்டர் அவர் டெத். சுபஹானல்லா. அப்போ நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது துவால நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லல, யா அல்லாஹ் நான் படுத்த போகிறோம் என்னை எழுப்பாட்டினா. இல்லை படுத்த போகிறோம் எழுப்பாட்டின்னு இல்லை, நான் மவுத்தாவீந்தன் எனக்கு நீ உசுர தந்த. சுபஹானல்லா. நாங்கள் எந்த நாளும் இது துவா தான் என்னைக்கு ஓதுறோம் எலுமினோடனே. அதில் என்ன அர்த்தம்? இதில் அர்த்தம் வந்து நான் கொஞ்ச நேரத்துக்கு மவுத்தாவீந்தன். அப்படி என்றால் ஒவ்வொரு எங்களோட தூக்கமும் ஒரு வகையான மவுத்து தான். அது என்ன? ஷார்ட் டேர்ம் மவுத்து, பெர்மனன்ட் மவுத் இல்லை, ஷார்ட் டேர்ம் மவுத். எங்களுக்கே தெரியும் என்ன நடக்குது என்று. சுபஹானல்லாஹ். இது அப்படி என்றால் என்ன அர்த்தம்? என்ன, எந்த நாளும் நாங்கள் மவுத்துடைய ஒரு சாயலை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். வஜல்னா நவமக்கும் சுபாதா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத் மூலம் அவங்களுக்கு விளங்கப்படுத்துகிறான். நீங்கள் எந்த நாள் நீங்கள் சொல்கிறீங்க நான் மவுத்தாகிறது யாரும் இதாகிறல்ல, ரிசரக்ஷன் தானே, எலும்புறது தானே இல்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எந்த நாளும் அதை தான் என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. என்ஜாய் பண்ணுறேன்னு சொன்னால் அது உங்களுக்கு நடந்து கொண்டிருக்குது. அது எந்த நாளும் நீங்கள் சொல்கிறீங்க ஒரு நாளைக்கு நடக்காதுன்னு, கியாமத் நாள் வராதுண்டு. ஆனால் நாங்கள் சொல்கிறோம் அதை நீங்கள் எந்த நாளும் நீங்கள் மவுத்தாகிறதும் எலும்புறதும் எந்த நாளும் என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. சுபஹானல்லாஹ். உங்களுக்கு நடந்து கொண்டிருக்குது. அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட பொடிக்கு ராகத்தை கூட வச்சுக்கிறான். சுபஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க, எங்களோட ரப்பு. நாங்கள் சொல்கிறோம் இது ஒரு தரக்க நடக்காது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளக்கப்படுத்துகிறான் இது எந்த நேரம் நடந்து கொண்டிருக்குதுன்னு. எப்படி கூறுவான்? எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளக்கப்படுத்துகிறான்? இந்த முகாசிபீன்களுக்கு இந்த இஹ்திலாஃப் லீகிற இதை இவனுங்களுக்கு விளங்குது இல்லை. அந்த மக்கா குறைஷிகளுக்கு அந்த காலம் இதை நோஞ்சலுக்கு பேசினானே அவளுக்கு விளங்கல. ஆனால் இது எங்களுக்கு விளங்கலுமே, என்ற ரப்புட சக்தி எங்களுக்கு விளங்கும். அதுதான் குருவான விளங்கணும் என்று சொல்கிறேன். அடுத்த விஷயம் வந்து சுபாத்தா என்ற வார்த்தை. இது வந்து சபத் என்ற லெட்டரில் வருது. அப்போ சாபித் என்று சொல்லுவாங்க. சாபித் என்று சொன்னால் இது வந்து அது ஓய்வென்று தான் நிறைய டிரான்ஸ்லேஷன் இருக்கும். ஆனால் உண்மையான இதில் அர்த்தம் என்ன என்று சொன்னால் இது வந்து கட் ஆஃப் என்று சொல்லுவாங்க. அப்படி என்றால் துண்டிக்கப்படுது. ஏன்னா சாபித்துன்னு உங்களுக்கு தெரியும், சபத் உடைய நாள் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஏன்னு சொன்னால் அது சாட்டர்டேக்கு சொல்லுவாங்க. அந்த காலம் ஜூயிஷ் ஆக்களுக்கு அந்த முந்தி காலத்தில் சாட்டர்டேயில் வந்து துனியாடைய வேலைகள் பிஸ்னஸ்கள் செய்கிறது தடைப்பட்டுச்சு. அவங்களுக்கு செய்ய வேணாம் என்று சொல்லி இது குர்ஆன்ல இது சப்ஜெக்ட் வருது. அப்போ இது தடைப்பட்டுச்சு அந்த நாளையில். அது சுட்டினான். அப்போ துன்யாவில் துண்டிக்கப்பட்ட சுட்டினா அது சபத் என்ற பேர் வந்துச்சு சாட்டர்டேக்கு. சரியா? இந்த அப்போ என்ன சொல்ல வாரேன்னு சொன்னால் அது வந்து ஒரு துண்டிக்கிறன்ற அர்த்தம் அது தருது. சபத் சாபித். இப்போ சுபாத்தா என்று தானே இன வருது. அப்போ ஒரு துண்டிப்பாக ஆக்கிக்கிறோம். அப்படி என்ன அர்த்தம்? அப்படி என்றால் நாங்கள் எங்களுக்கு தூக்கம் போனேன்டா எங்களோட அத்தனை விஷயமும் துண்டிக்கப்படுது. துன்யாவிலையும் எங்களை அத்தனை விஷயமும் துண்டிக்கப்படும். நாங்கள் படுத்தோம் என்று சொன்னால் எங்களோட ஃபேமிலியோடு நாங்கள் துண்டிக்கப்படுறோம், எங்களோட ஒர்க்கோட எங்களோட பிஸ்னஸோடு துண்டிக்கப்படுறோம், எங்களோட துன்யாவில் அனைத்து விஷயமோட எவ்வளோ தூரத்துக்கு துண்டிக்கப்படுறோம் என்றால் எங்களோட சோல், எங்களோட ரூ கூட துண்டிக்கப்படுது. ரூ வந்து வெளியாகிடுது, எங்களோட உடம்புலேருந்து ரூ வெளியாகிடுது. அப்போ எங்களோட பொடியும் எங்களோட உடம்பும் ரூஹும் துண்டிக்கப்படுது. அது ரெண்டும் பிரியுது. சுபஹானல்லாஹ். கட் ஆஃப் அது வந்து துண்டிக்கப்படுது. அப்போ இதில் என்ன சொல்ல வரேன்டா, சிலவங்க வந்து நல்ல பார்ட்டியில் இருப்பாங்க, என்ஜாய் பண்ணி கொண்டு இருப்பாங்க, ஜொலி பண்ணி கொண்டு இருப்பாங்க. ஆனால் தூக்கம் வந்தால் இப்போ இது படுக்க தான் ஆகணும். நிலத்துக்கு நல்ல பிஸ்னஸ் பண்ணிக்கணும், நல்ல ப்ராஃபிட் வந்து கொண்டு இருக்குது. தூக்கம் வந்து இவ்வளோ சிலவங்க சொல்லுவாங்க நான் சரியான பிஸி. ஒருத்தர் வந்து சொன்னார், ஹோட்டல் செய்கிற ஒருத்தர், எனக்கு வந்து இப்போ டொய்லெட் போகிறே டைம் இல்லை, அவ்வளோக்கு பிஸினா. ஆனால் அவருக்கு சொல்லலுமா இப்போ எனக்கு படுக்க டைம் இல்லைண்டு, மூத்திர சரி அடைக்கொண்டு ஈக்கேலும். ஆனால் தூக்கம் வசு எவ்வளோ நேரத்துக்கு அடைக்கொண்டு ஈக்கிறதுக்கு அது வந்தேதீனும் படுக்க தான் ஆகணும். இல்லாட்டி அவருக்கு அதை கண்டினியூ பண்ணலாம். அப்படி கஷேர்லேயே தூக்கிடுவார். துன்யா எவ்வளோ தான் உங்களை பிஸியாகினாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இல்லை உங்களுக்கு படுத்தே தான் ஆகணும். நீங்கள் என்ன கூத்துனாலும் போடுங்க. அது உலகத்துலேயே பில்லியனாகிக்கும். அப்படின்டா உலகத்திலே பெரிய சல்லிக்காரனாகிக்கிறார். அவர் ஒரு செகண்ட் இன்கம் கோடிக்கணக்காகிக்கும். வேலையில் நீங்கள் படுத்தானே ஆகணும். சுப்ஹானல்லாஹ். படுக்காமிக்கல அவங்களோட எத்தனை பிஸ்னஸுக்கு 100 பிஸ்னஸுக்கு எல்லாத்தையும் நான் பார்க்கணும், பிரச்சனை இல்லை, நீங்கள் படுத்தானே ஆகணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கப்படுத்துகிறான்.
இன்னொரு மெயினான விஷயம் ஒன்று தான், துன்யா இயங்குறதுக்கு நீங்கள் தேவையில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு தூக்கம் போனால் முடிஞ்சு. 7 வானம் 7 பூமி எல்லாமே முடிஞ்சு. எங்களோட ஹார்ட் கூட நின்றுட்டும். என்ன ரப்பு தான் இயக்கி கொண்டிருக்கிறான். ஆனால் நாங்கள் படுத்தேன்னு சொல்லி ஒன்றும் நடக்க போகிறதில்ல. எங்களுக்கு தூக்கம் போனால் உலகம் இயங்கி கொண்டு தான் இருக்குது, பிஸ்னஸ் நடந்து கொண்டு தான் இருக்குது, எல்லா விஷயம் நடந்து கொண்டு தான் இருக்குது. அதே மாதிரி நாங்கள் மவுத்தாயினாலும் எல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கும். நாங்கள் நினச்சி கொண்டு இன்றைக்கி நாங்கள் தான் எல்லாம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இல்லை, எல்லாம் என்ற ரப்பு செஞ்சு கொண்டு இருக்கிறான். இது அத்தனை விஷயம் வரணும். வஜால்னா நமக்கும் சுபாத்தை சொல்ல போகலை. அதுக்கப்புறம் 8வது விஷயம், இதை நான் சரியாக விளங்கப்படுத்துகிறேன் இன்ஷால்லா கடைசிக்கு. அதுதான் வந்து நாங்கள் எங்களுக்கு எப்படி தூக்கம் போகுதோ, எங்களுக்கே கண்ட்ரோல் பண்ண இல்லாமல் எங்களுக்கு தூக்கம் போகுதோ, அதே மாதிரி என்ன நடக்குது, நாங்கள் மறுபடியும் திரும்பி எழும்புகிறோம். இல்லை என்னது, ஒரு தூக்கம் போகிறவர் மவுத்தாவல்லாடி அவர் மறுபடியும் திரும்பி எழும்புவார். அப்படின்டா எப்படி என்ன நடக்குமெண்டா, மவுத்து எப்போ வருதோ அதே நேரத்தில் வந்து அவருக்கு என்ன நடக்குது, எழுப்பாட்டையும் படுவோம். மவுத்தாவினண்டா எழுப்பாட்ட மவுத்தேண்டா நான் சொல்ல தூக்கத்தை சொல்கிறேன், தூங்கினண்டா அடுத்தே வந்து அவர்கிட்ட எழுப்பாட்டப்படுவார். அப்போ இது வந்து கியாமத் நாள் ஈக்கிறதுக்கு ஒரு இது மிகப்பெரிய ஆதாரம் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருப்பி எழுப்பாட்டுறதுக்கு எப்படி நாங்கள் தூங்கினா எழுப்பாட்டப்படுவோமோ அதே மாதிரி நாங்கள் மவுத்தாவினாலும் கியாமத் நாளில் எழுப்பாட்டப்படுவோம். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதை எழுப்பாட்டப்படுறது கபர்லேருந்தே நடந்துடும். திரும்பி எழுப்புறது கபர்லேருந்தே நடக்கணும். கேள்வி கேட்குறது கபர்லேருந்தே நடக்கணும். ஸோ இதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் படுக்க போக்கில் யோசிக்க வேண்டிய விஷயந்தான். என்னது, நான் எப்படி இப்போ படுக்கிறேனோ தூக்கம் போகிறேனோ அதே மாதிரி எனக்கு மவுத்து வரும், அதே மாதிரி நான் எழும்புவேன். சுப்ஹானல்லாஹ். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த மெசேஜ். எப்படி நீங்கள் படுத்து எழும்புறீங்களோ அதே மாதிரி நீங்கள் மவுத்தாயின பூர்வம் எழுப்பாட்டப்படுவீங்க. சிம்பிள் மெசேஜ். பெரிய தலையை குழப்பிக்கொள்ள தேவையில்லை. எப்படி நாங்கள் படுத்தா எழும்புவோமோ அதே மாதிரி நீங்கள் மவுத்தாவினா எழுப்பாட்டப்படுவீங்க. நீங்கள் செஞ்ச அத்தனை விஷயத்துக்கும் கேள்வி கேட்கப்படும். ஒருத்தர் வந்து ஒரு பெரிய நான் சும்மா சொல்கிற பெரிய ஒரு தப்பொன்று செஞ்சுட்டு வந்து படுக்கிறாரு. போலீஸ்காரன் அவரை எழுப்பாட்டம் இல்லைன்னு வைங்களேன், எழுப்பாட்டாமல் அவர் எழுப்பாக்காரையும் வெயிட் பண்ணார். எழுப்பின போகிறோம் அதை கேள்வியை கேட்டு அது பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு. அதே மாதிரி நாங்கள் இப்போ எல்லோரும் எங்கள் வாழ்க்கையில் செஞ்ச எல்லாத்தையும் செஞ்சுட்டு எல்லாம் கூத்தையும் போட்டு நாங்கள் நினைக்கூடா இப்போ நான் மவுத்தாகிட்டேன், இப்போ எனக்கு இது கேள்வி கணக்கு ஒன்றும் இல்லை. செஞ்ச எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத் நாளில் கேட்பான். அதுக்கு தான் உங்களை எழுப்பாட்டப்படுறது. சுப்ஹானல்லாஹ். வஜஅல்னா நௌமக்கும் சுபஹாத்தா. இது வந்து நான் சொல்கிறேன் ஷார்ட் தஃப்சீரா. இது 7 மாதம் மட்டும் குறைச்ச தஃப்சீர். அப்போ யோசிச்சு பாருங்க, இதில் டீப் தஃப்சீர் எவ்வளோ இருக்குது. சுப்ஹானல்லாஹ் யோசிச்சு பாருங்க. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இதை டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் மவுத்தாவது எழும்புறது நாங்கள் ஒரு தரக்கா நடக்கிறத பற்றி தான் முழு குர்ஆனும் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ஒரு நாள் அப்பாயிண்டட் டேயை பற்றி பேசுது. ஆனால் இது எக்ஸ்பீரியன்ஸ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு டெய்லி தந்திக்கிறான். சிலவங்க படுப்பாங்க, அவங்க அப்படியே சிலவங்க தூக்கத்திலே மவுத்தாவராக கழிக்கிறாங்க. ஆனால் அவங்க எலும்புக்குள்ள எங்களுக்கே தெரியும். நாங்கள் படுப்போம், சம்டைம்ஸ் நாங்கள் எலும்புக்குள்ள நாங்கள் வந்து அடுத்த உலகத்தில் தான் எழும்புவோம். ஏன்னா வந்து எங்களுக்கு சிலவங்களுக்கு மவுத் அப்படி வந்திக்குது. ஸோ எங்களோட இந்த தூக்கத்திலே மவுத் வந்து ஆக்களும் மீக்கிறாங்க. ஸோ இதுதான் லைஃப். இது வாழ்க்கை கேரண்டி இல்லை. அது விஷயத்தையும் இந்த நாளும் தூக்கத்தில் எங்களோட மவுத்து நினைவு வரணும். மவுத்தை எங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ யோசிக்க இயலுமோ அந்த அளவுக்கு நாங்கள் யோசிக்கணும். ஏண்டா மவுத்துக்கு போகிற லைஃபை யோசிப்போம், மவுத்தை நினைச்சா தான். சுப்ஹானல்லாஹ். அப்போ தூக்கம் மவுத்தை நினைவு காட்டுது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது உலகத்தை எப்படி ஏக்கி வச்சுக்கிறாங்க, இதை யோசித்தாலே நினச்சி கூட பார்க்கலாம். அதை விளங்குறதுக்கு நீங்கள் குர்ஆனை விளங்கணும். ஐசுரும் இன்ஷா அல்லாஹ் இதை குர்ஆனை விளங்கி அதைப்படி அமல் செஞ்சு முழு உம்மத்துக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தரணும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு